அண்ணா, மகிழ்ச்சிக்குரிய செய்தி என்ன? பெருத்த செல்வம் படைத்த திருமண கூட்டம் ஒன்று ஏராளமான சீர்வரிசையோடு சென்று கொண்டிருக்கிறது. கோவில் திருப்பணி முடிந்து விட்டது என்று எண்ணிக்கொள்ளுங்கள். சேர்ந்த எவரும் இந்த இடத்தை விட்டு அசையக்கூடாது. மாப்பிள்ளை அவர்களே, என்ன பார்க்கிறீர்கள்? பலமுறை உங்களை பார்த்த முகம் போல் தென்படுகிறதே என்று யோசிக்கிறேன். உறவாடி தப்பித்துக் கொள்ளலாம் என்ற உத்தேசமோ சரியான ஜாலக்காரர். ஐயா, உண்மையிலேயே இவர் ஜாலக்காரர் மட்டுமல்ல, கள்ளம், கபடம், மாயம் எல்லாம் கற்றவர். தலை அனைத்தும் செல்லாது என்னிடம். உங்கள் ஆபரணங்களையும் பொருள்களையும் உடனடியாக என்னிடம் தந்துவிடுங்கள். அடாடா, கொள்ளை கூட்டமா? நல்ல காரியத்திற்காக கொள்ளையடிக்கிறேன். நல்ல காரியத்திற்காக கொள்ளையடிக்கிறீர்களா? நாராயணா, அவன் கோவில் திருப்பணியை முடிக்கத்தான் கொள்ளையடிக்கிறேன். கொள்ளையடித்த பொருளை கொண்டு கோவில் திருப்பணியை முடிக்கப் போகிறீர்களா? பெரும் பாவம் அல்லவா? பாவ புண்ணியத்தை பற்றி கவலையே இல்லை. எடுத்த காரியத்தை முடித்தே தீர வேண்டும். கரட்டுங்கள் ஆபரணங்களை. சுவாமி, கடவுள் திருப்பணிக்காக பயன்படுத்தும். பாவம், படுத்து விடுவோம். நல்ல பெண். இதோ கம்பம். நேரத்துக்கு காத்தாமல் எல்லோருடைய ஆபரணங்களை இதில் போடுங்கள். தாயே, கள்வனாயிருந்தாலும் எனக்கும் உள்ளம் உண்டு. அந்த மாங்கல்யம் உன் கழுத்திலேயே இருக்கட்டும். நானே கள்வன், என்னிடமே கள்ளத்தனமா? என்ன? காலிலே ஆழி மின்னுகிறதே, கழட்ட மனம் வரவில்லையோ? அதை மட்டும் என்னால் கழட்டவே முடியவில்லை. நான் கழட்டுகிறேன். நம் கலியனோ என்ன பார்க்கிறீர்கள்? ஒன்றுமில்லை, அது ஒரு காலிலேயே இருக்கட்டும். ஐயா, என்ன சிந்தனை? அது மந்திரஜாலத்தை என்னிடமே காட்டுகிறீரா? ஏன் மூட்டையை தூக்க முடியவில்லை? ஐயா, இது இத்தனை நாள் நீர் செய்து வந்த பாவ மூட்டை. அதை அத்தனை சுலபத்தில் சுமந்து விட முடியுமா? செய்த பாவத்தை சிறுக சிறுகத்தான் நீர் சுமக்க வேண்டும். என்னை அரங்கனை தவிர எவருக்குமே அஞ்சாத என் நெஞ்சத்தை சத்தாசைத்து பார்க்கிறேன். யார் நீர்? திருமங்கை மன்னா, ஏன் இந்த தீய வழி? என்னை தெரியுமா உனக்கு? பிறப்பிலிருந்தே உன்னை நான் அறிவேன். ஆனால் என்னைத்தான் யார் என்று நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. என்ன சொல்கிறேன்? திருமகளே, திருமாலே, என் உள்ளத்தை கொள்ளை கொண்ட பெருமாளே, உன்னிடமா நான் கொள்ளையடித்தேன். என் திருப்பணியின் மூலப்பொருளை உன்னிடமா என் திருட்டு தொழிலை காட்டினேன். ஐயனே, இந்த கள்வனுக்கு காட்சி தந்த கருணை கடலே, இம்மைக்கும் 7 பிறவிக்கும் மன்னிக்க முடியாத தவறு செய்த இந்த மாபாதகனை மன்னித்து என்னை மனிதனாக்கு. எனக்கு புது வாழ்வு கொடு. நீலனே, எத்தனை இன்னல்கள் வந்தாலும் எடுத்த காரியத்தை முடிக்கிறாயா இல்லையா என்பதை காணவே உன்னை பல வழிகளில் பரிசோதித்து பார்த்தேன். என்பால் நீ கொண்ட பக்தியை மனமாற பாராட்டுகிறேன். திருமங்கை மன்னா, இழந்த நாடு, உன்னை விட்டு பிரிந்த செல்வம் அனைத்தும் இனி உன்னையே வந்து அடையும். குமுதவல்லியுடன் குறையேதுமின்றி எடுத்த திருப்பணியை முடித்து
திருமங்கையாழ்வார் என்ற திருநாமத்தோடு இப்பூவுலகில் புகழ்வெற்று வாழ்வாயாக. திருமாலே, வந்தாய், என் மனம் புகுந்தாய், மன்னி நின்றாய். பெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்துவிட்டேன். பெரியேன் ஆயிரபின் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன். கரிசேர் பூம்பொழில் சூழ் கரமாவலை வெங்கடவா, அடியே வந்தடைந்தேன். அடியேனை ஆட்கொண்டரு.